கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1700 அடி உயரத்தில் உள்ளது நூருந்து சுவாமி மலை கிராமம். இங்குள்ள குகை கோயில்களில் யோகிகளும் முனிவர்களும் சிவனை வேண்டி தவம் இருந்துள்ளனர். சித்தலிங்கேஸ்வரர் சுவாமிகள், நிலமாதேஸ்வர சுவாமிகள் என இங்கு தவம் இருந்து ஈசன் அருள் பெற்றவர்கள் அதிகம். 19ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியில் சிவயோகீஸ்வரர் என்ற மகான் இங்கு 101 வருடங்கள் தவம் செய்தார். சிவத்தொண்டு செய்த அவர் அந்த கிராம மக்களுக்கு தினமும் உணவு வழங்குவது வழக்கம். ஒரு உருண்டை களியை எடுத்து அதை 100 பேருக்கு கொடுத்து பின்னர் 101வது நபராக தானும் உண்ணுவாராம். 101 என்பதை குறிக்கும் வகையில் மக்கள் அவரை நூருந்து சுவாமிகள் என்று அழைத்தனர். பின்னர் அதுவே அந்த மலையின் பெயராக மருவி உள்ளது. இங்கு இருக்கும் இறைவனும் நூருந்தீஸ்வரர் என பெயர் பெற்றார். நூருந்தேஸ்வர சுவாமிகள் என்பவர் இங்கு பிரசித்தமாக போற்றப்படுகிறார். அவருடைய பெயரிலேயே இந்த மலைக்கு நூருந்து சுவாமி மலை என்ற பெயரும் வழங்குகிறது. அவர் மிகவும் சிவ தொண்டில் ஈடுபட்டு, சிவ தவத்தில் ஈடுபட்டு பல்வேறு சித்து காரியங்களை இங்கு நடத்தியிருக்கிறார். பல்வேறு நோய்களை குணப்படுத்தியிருக்கிறார். உணவின்றி வந்தவர்களுக்கு உணவு அளித்திருக்கிறார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல போய் ஒரே ஒரு உருண்டை களி வாங்குவாரு, ஒரு கரண்டி சாம்பார் வாங்குவாரு. அவர் கொண்டாந்து அவருக்கு பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரை சோதிப்பதற்காக 101 ஜனங்களை கூட்டு வந்து அந்த பாறை மேல் அமர வைத்து அதன் மீது அவர் ஒரு உருண்டை களியை எடுக்கும்போது ஒருவருக்கு போடும்போது இன்னும் அடுத்த உருண்டை அந்த பையில் இருக்கும். அந்த பையில் இருந்து குழம்பு ஊற்றும் போது அந்த பையில் மீண்டும் குழம்பு இருக்கும். 100 பேருக்கு சாப்பாடு போட்டு களி உருண்டையை போட்டு 101வது சாமியார் அவர் தான். அதுக்காக இந்த மலைக்கு நூருந்து சுவாமிகள் மலை என்று பெயர் பெற்றது. மலையடி வாரத்தில் இருந்த சுனகில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீரினை சிவனுக்கு அபிஷேகம் செய்து அதில் விளக்கு ஏற்றி வந்தார் நூருந்து சுவாமிகள். ஆனால் காலப்போக்கில் குளம் வற்றியதால் சுத்தமான நீரில் விளக்கு ஏற்ற எண்ணி இளநீரில் விளக்கு ஏற்றி தன் தவத்தை தொடர்ந்தார். இங்கே பூர்வ காலத்துல ஒரு குளம் இருந்ததாகவும் அந்த குளத்திலிருந்து தான் இங்கே விளக்கேத்துறதுக்கு தண்ணீர் கொண்டு வந்து விளக்கேற்றினதாகவும் வரலாறு சொல்லுது. அந்த குளம் காலப்போக்கில் இங்க இருந்து யோகிகள் கிளம்பும் போதே அந்த குளமும் வற்றி போனதாகவும், அந்த குளத்தின் நீரை பயன்படுத்த முடியாமல் மற்ற அசுத்தமான நீர் எதுவுமே இல்லாம இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுத்தமான நீர் இளநீர், அந்த நீர்ல விளக்கை ஏற்றி அவங்க தங்களுடைய தவநிலையை தொடர்ந்ததாகவும் தரவுகள் வரலாறு சொல்லுது. அடர்ந்த வனத்தின் நடுவில் இருக்கும் இந்த சிவன் கோவிலுக்கு தமிழகம், கர்நாடகா, தெலுங்கானா என அண்டை மாநில பக்தர்களும் வருவது வழக்கம். கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இளநீரை வாங்கி கோவில் கருவறையில் கொடுக்கின்றனர். அந்த இளநீரை உடைத்து விளக்கில் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றப்படுகிறது. கருவறையை விட்டு வெளியில் எடுத்து வரும்போது தீபம் குளிர்ந்து விடுகிறது. சிவன் அருளால் நூருந்தீஸ்வரர் சன்னதியில் மட்டுமே இளநீர் தீபம் எரியும் அமானுஷ்யம் இன்றும் அதிசயமாகும். இயற்கை எழில் நிறைந்த இந்த மலையில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படும். சிவனை நினைத்து தவம் புரிய நினைக்கும் அடியார்கள் இங்கு தியானத்தில் பல நாட்கள் இருப்பது வழக்கம். இங்கே கடந்த 10 நாட்களாக உணவு எதுவும் இன்றி தவநிலையில் யோகி ஒருவர் அமர்ந்திருக்கிறார். கெலமங்கலம் அருகே உள்ள வராகி பீடத்தினை சேர்ந்த தவ திரு பைரவ மஞ்சுநாத சுவாமிகள் அவர் இங்கு கடந்த 10 நாட்களாக தவ நிலையில் இருந்து வருகிறார். அந்த தவநிலையானது இன்னும் எத்தனை நாட்கள் தொடரும் என்பது அவர்களுடைய குருவின் உத்தரவுப்படி நடக்கும். சிவ தியானத்திற்கும் சிவ தவத்திற்கும் ஏற்ற இடமாக இந்த நூருந்து சுவாமி மலை திகழ்கிறது. பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் நூருந்தீஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன.
வெளிமாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிக்கும் இந்த கோவிலுக்கு முறையான சாலை வசதிகள் செய்து தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பௌர்ணமி, அமாவாசை, திங்கட்கிழமை போன்ற நாட்களில் பக்தர்களின் வருகை மிக அதிகமாகவே உள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இங்கு நாடி வருகின்ற பக்தர்களுக்கு பசிப்பினியை போக்குவதற்காக இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மடம் அமைந்துள்ளது. மடத்தினுடைய மடாதிபதியாக ஸ்ரீ இம்மடி சதாசிவ சுவாமிகள் கடந்த 4-5 வருடங்களாக சிவத்தொண்டினை சிறமேற்கொண்டு செய்து வருகிறார்.